யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் 6 அதிரடி கைது. விடுதலை புலிகளின் காலத்தில் வாலாட்டாத சீனா. தமிழர்களுக்கு நிரந்தர தேர்வு வழங்குவதாக இந்திய நிதியமைச்சரிடம் உறுதியளித்த ரணில். மட்டக்களப்பில் போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் கைது செய்யப்பட்ட யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் 6 பேரும் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளனர். ஏறாவூர் சுற்றுலா நீதவான் நீதிமன்றத்தில் அவர்கள் முற்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதன்போது சட்டத்தரணிகளும் அரசியல்வாதிகள் சிலரும் அங்கு சென்றிருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. மட்டக்களப்பில் போராட்டத்தில் ஈடுபட்ட யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் 6 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். சந்திவெளி போலீசாரால் இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. போராட்டம் முடிந்து திரும்பும் நிலையில் பல்கலைக்கழக மாணவர்களின் பேருந்து சந்திவெளியில் போலீசாரால் இடைமறிக்கப்பட்டு மாணவர்களிடத்தில் விசாரணை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் 4 பேரும் கிழக்கு பல்கலைக்கழக மாணவர்கள் 2 பேரும் கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. விடுதலை புலிகளின் காலத்தில் வேற்று நாட்டவர்கள் யாரும் இங்கே வந்து ஆதிக்கம் செலுத்த முடியாமல் இருந்ததாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவாஜிலிங்கம் தெரிவித்துள்ளார். ஊடகத்திற்கு வழங்கிய பிரத்யோக செவ்வியிலேயே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் குறிப்பிடுகையில், சீனாவின் வேகமான ஆக்கிரமிப்பினால் நாளும் பொழுதும் புது புது பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கின்றன. அத்தோடு இலங்கையை தனது கைக்குள் எவ்வாறு கொண்டு வருவது போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்றது. விடுதலை புலிகள் பலமாக இருக்கும் வரை யாரும் இங்கே வந்து ஆதிக்கம் செலுத்த முடியாமல் இருந்தது. ஹம்பாந்தோட்டையில் கண் வைத்தார்களே ஒழிய திருகோணமலைக்கு யாரும் கண் வைக்கவில்லை, வைக்க முடியாமல் இருந்தது. ஆனால் இப்போது இந்தியா மற்றும் அமெரிக்கா இங்கே தளங்கள் அமைத்து முதலீடுகள் செய்து தாங்களும் நுழைய வேண்டும் என்று ஆவலுடன் இருக்கின்றார்கள் என்று அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் வாழும் தமிழ் மக்கள் தேசிய ரீதியில் எதிர்நோக்கும் பிரச்சினைகளுக்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நாடாளுமன்றத்தின் அங்கீகாரத்துடன் நிலையான தீர்வை வழங்குவதாக இலங்கை வந்திருந்த இந்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனிடம் ஜனாதிபதி கூறியுள்ளதாக தேசிய பாதுகாப்பு தொடர்பான ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகரும் ஜனாதிபதி பணிக்குழாம் பிரதானியுமான சாகல ரத்னநாயக்க தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், தமிழ் மக்களுக்கு தீர்வு வேண்டும் என்று சம்பந்தன் உள்ளிட்ட தமிழ் கட்சிகளின் தலைவர்கள் விடுக்கும் கோரிக்கைகளை ஏற்கின்றோம். அதேபோல் அவர்களும் ஜனாதிபதியின் தேசிய ரீதியான செயற்பாடுகளுக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். அப்போதுதான் நாடாளுமன்றத்தில் ஆளும் எதிரணி என இரு தரப்பினரும் இணைந்து ஒரு தீர்வு திட்டத்தை முன்மொழிந்து அதை நிறைவேற்றிக் கொள்ள முடியும் என தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் தொடர் போராட்டங்களை நடத்த சில கட்சிகள் மற்றும் அமைப்புகள் தயாராகி வருவதாக புலனாய்வு அமைப்புகள் தெரிவித்துள்ளன. இம்மாத நடுப்பகுதியிலிருந்து இந்த போராட்டங்கள் நடத்தப்பட உள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது. மின்கட்டண உயர்வு, எரிபொருள் மற்றும் எரிவாயு விலை உயர்வு, அடுத்த ஆண்டு முதல் வட் வரி உயர்வு, அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வு, சுகாதார சேவை குறைபாடுகள், ஆசிரியர் சேவைகளில் சிக்கல்கள், அரசு நிறுவனங்களை மறுசீரமைத்தல் போன்ற பல்வேறு பிரச்சினைகளை முன்னிறுத்தி இந்த தொடர் போராட்டம் நடத்தப்பட உள்ளதாக தகவல் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக முழுமையான அறிக்கை அரசுக்கு அளிக்கப்படும் என புலனாய்வு அமைப்புகளின் தகவல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. வடக்கு கிழக்கில் தமிழ் மக்களின் பூர்வீக நிலங்கள் ஆக்கிரமிக்கப்படுவதற்கு எதிராக தொடர்ச்சியான போராட்டங்களை முன்னெடுப்பதற்கு தீர்மானித்துள்ளதாக தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜ தெரிவித்தார். வவுனியாவிற்கு வருகை தந்து அவர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே இவ்வாறு தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், மயிலத்தமடுவில் தமிழ் மக்களின் மேய்ச்சல் தரையில் சிங்கள குடியேற்றம் ஏற்படுத்தப்படுகின்றது. இதுபோலவே வடக்கு கிழக்கில் சிங்கள பௌத்த மயமாக்கல் செயற்பாடுகள் தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. கடந்த 70 வருடங்களாக தமிழ் மக்கள் இனத்தின் விடுதலைக்காக மட்டுமல்ல, நிலமானது பௌத்த சிங்கள மயமாக்கல் ஆக்கிரமிக்கப்படுவதற்கு எதிராகவும் போராடி வந்திருக்கின்றனர். எனவே எமது நிலத்தை விடுவிப்பதற்கும் அதனை ஆக்கிரமிப்பதற்கும் எதிரான போராட்டங்களை முன்னெடுக்க வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கின்றோம். எதிர்காலத்தில் இடம்பெறவுள்ள எமது கட்சியின் மாநாட்டிலும் நாங்கள் இன விடுதலைக்காகவும் நில விடுதலைக்காகவும் ஜனநாயக வழியிலான போராட்டங்களை முன்னெடுப்பதற்கான திட்டங்கள் தொடர்பாக ஆராய்ந்து அதன் பின்னர் தொடர்ச்சியான போராட்டங்களை முன்னெடுப்பதற்கு தீர்மானித்துள்ளோம். அரசுக்கு எதிரான இந்த போராட்டங்கள் நிச்சயம் தொடரும் என்பதை நான் திட்டவட்டமாக தெரிவிக்கின்றேன் என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார்.
வடக்கு மாகாணத்துக்கு வருகை தரும் இலங்கைக்கான சீன தூதுவர் தலைமையிலான குழுவினர் மன்னார் கடற்பரப்பிற்கு கடற்படையினரின் விசேட படகில் செல்ல உள்ளனர் என்று தெரிவிக்கப்படுகின்றது. மன்னார் கடற்பரப்பில் உள்ள 5ஆம் மற்றும் 6ஆம் திட்டி பகுதிகளுக்கு பயணம் மேற்கொள்ள உள்ளதாக கூறப்படுகின்றது. வடக்கு மாகாணத்துக்கு இலங்கைக்கான சீன தூதுவர் தலைமையிலான குழுவினர் வருகை தரவுள்ளனர். வடக்கின் 5 மாவட்டங்களிலும் தலா 500 பேருக்கு உதவி பொதிகளையும் வழங்க உள்ளனர். சுமார் 6000 ரூபாய் பெறுமதியான இந்த பொதிகள் ருண்மியம் நலிந்த குடும்பங்களுக்கு வழங்கப்பட உள்ளன. யாழ்ப்பாணத்துக்கு நாளை வரும் இந்த குழுவினர் மாலையில் நைனாதீவுக்கு செல்ல உள்ளனர். அங்கு சீனாவிடம் வழங்கப்பட்டு இந்திய எதிர்ப்பால் மீளப்பெறப்பட்ட மின் உற்பத்தி திட்ட பகுதிகளையும் சென்று இவர்கள் பார்வையிட உள்ளனர் என்று தகவல்கள் கூறுகின்றன. அந்த பயணத்தை முடித்துக்கொண்டு மன்னாருக்கு செல்லும் அவர்கள் எதிர்வரும் 8ஆம் தேதி மன்னார் கடல் திட்டுக்களை பார்வையிட உள்ளனர். அங்கு பெட்ரோலிய வளம் இருப்பதாக கூறப்படும் நிலையிலேயே சீன தூதுவர் செல்ல உள்ளார். இதேவேளை 2021ஆம் ஆண்டு டிசம்பர் 16ஆம் தேதியும் மன்னாரில் உள்ள கடல் திட்டுக்களுக்கு சீன தூதுவர் சென்றிருந்ததுடன் இதுவே முடிவு, ஆனால் ஆரம்பம் கூட என்றும் உள்ளர்த்தம் பொதிந்த வார்த்தைகளை கூறியிருந்தார் என்பதும் இந்தியா தொடர்பில் பாதுகாப்பு கரிசனைகளை எழுப்பியிருந்தமையும் நினைவு கூறத்தக்கது. தற்போது நாட்டின் மாற்றம் தெளிவாக தெரிவதாக முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். நாட்டின் தற்போதைய அரசியல் நிலவரம் குறித்து ஊடகவியலாளர்களிடம் கருத்து வெளியிடும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். 2015 முதல் 2019ஆம் ஆண்டு வரை எனது பணிக்காலம் மோசமாக இருந்தது என்று கூறினார்கள். எனக்கு எதிராக எப்படியெல்லாம் பேசினார்கள். இப்போது வித்தியாசம் தெளிவாக தெரிகின்றது. நாட்டின் நிலை குறித்து நான் மிகவும் வருந்துகின்றேன். நாட்டிற்கு நிலையான அரசாங்கம் தேவை. அதுதான் முதல் விடயமாக உள்ளது. ஈஸ்டர் தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்கு இழப்பீடு வழங்குவது தொடர்பிலும் முன்னாள் ஜனாதிபதி கருத்து வெளியிட்டார். எனது சொத்துக்கள் குறித்த அறிக்கையை அளித்துள்ளேன். எல்லாவற்றிலும் நான் சிக்கிக் கொண்டுள்ளேன் என அவர் குறிப்பிட்டுள்ளார். ஒவ்வொரு அரசாங்கமும் உங்களை பார்த்து பயப்படுவதாக தெரிகின்றதா என அவரிடம் வினவிய போது என்னை பார்த்தால் அனைவருக்கும் பயம்தான் என அவர் மேலும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. முழு கல்வி முறையையும் டிஜிட்டல் மயமாக்கும் செயற்பாடுகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருவதாக கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜயந்த் தெரிவித்துள்ளார். DS சேனாநாயக்க கல்லூரியில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்தும் தெரிவிக்கையில், அடுத்த வருடத்திற்குள் முழு கல்வி முறையும் டிஜிட்டல் மயமாக்கப்படும். அதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. டிஜிட்டல் மயமாக்கல் செயல்முறைக்கான தொடர்புடைய சாத்தியக்கூறு ஆய்வுகள் டிசம்பர் இறுதிக்குள் முடிக்கப்படும். கல்வி சீர்திருத்தங்களுடன் திட்டத்தின் முதல் கட்டமாக அடுத்த ஆண்டு மார்ச் அல்லது ஏப்ரல் மாதத்திற்குள் அனைத்து 1A 1B மற்றும் 1C பாடசாலைகளிலும் டிஜிட்டல் மயமாக்கல் செயல்முறை செயல்படுத்தப்படும். அனைத்து அதிபர்களும் ஆசிரியர்களும் டிஜிட்டல் மயமாக்கல் முறையை பின்பற்ற வேண்டும். கல்வி சீர்திருத்த வேலை திட்டம் எத்தகைய சிரமங்களை எதிர்கொண்டாலும் தொடர வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.